கர்த்தருக்கு சோத்திரம். 2025 மார்ச் மாத வாக்குத்தத்தம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். The promise for 2025 March is found in Ecclesiastes chapter 3 verse 11. He does everything beautifully on its right time. இங்கே ரெண்டு விஷயங்கள் கவனிக்க வேண்டியவை. ஒன்று அதனதன் காலத்தில், இன்னொன்று நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. எல்லாவற்றையும் அவர் ஏற்ற நேரத்தில் அதனதின் காலத்தில் அவர் செய்கிறார். இன்னொரு விஷயம், அவர் செய்கிற காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பிலே அழகாய் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே அதற்கு நல்ல ஒரு விளக்கம் இருக்கிறது. அங்கேதான் காலம் என்பதே ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் முதல்ல காலத்தை சிருஷ்டித்து விட்டுதான் அதன் பிறகு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பதாக காலம் படைக்கப்பட வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் நிச்சயமாக காலம் நேரம் தேவை. நமக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். மனிதனுடைய சுபாவம் ஒரே நாளில் நடந்துடணும், உடனே நடந்துடணும் என்று நினைக்கிறோம். ஒரு விஷயத்தை ஆறப்போடுவது, காத்திருப்பது, பொறுமையாக இருப்பது, அது ஒரு கஷ்டமான விஷயம். அது ஒரு விதத்தில் பிரசவ வேதனை மாதிரி தான். ஏன்னா 9 மாதம் காத்திருக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். இந்த காலத்தினுடைய ஆரம்பம் தான் ஆதி. அதன் பிறகுதான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். அந்த பூமியினுடைய அதிபதி லூசிஃபர் பாவம் செய்ததனால் ஜலப்பிரளயத்தை அனுப்பி பூமியையும் ஜீவராசிகளை எல்லாம் அழிக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பூமி அழிக்கப்பட்டு தண்ணீராலே மூடப்பட்டு இருளடைந்து கிடக்கிறது. அதன் பிறகு பூமியை மறுபடியும் ஒழுங்குபடுத்த வேண்டும், மறுபடியும் நிரப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். இப்போது அவர் செய்கிற முதல் காரியம், நாளை இரவை பகலை உண்டாக்குகிறார். அதற்கு முன்பு அது கிடையாது. அங்கே நாம் பார்க்கிறோம் 5ஆம் வசனத்தில், பகல் என்று வெளிச்சத்துக்கு பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. முதல் நாள். இந்த முதல் நாள் என்பதே அது முதல்ல காலத்தை சிருஷ்டித்தாரே தவிர நாட்களை அவர் சிருஷ்டிக்கவில்லை. காலம் என்று ஒன்றை சிருஷ்டித்திருந்தார், அவ்வளவுதான். முதலாம் நாள் என்பதே இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்க வேண்டும். மறுபடியும் ஒரு ஜலப்பிரளயம் வருகிறது. எல்லாம் அழிக்கப்படுகின்றன. நோவா குடும்பமும் ஒவ்வொரு ஜோடி ஜீவராசிகளும் மட்டும் காக்கப்படுகின்றன. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இனி பூமி உள்ள நாளளவும் மாரி காலமும் கோடை காலமும் இரவும் பகலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? முதலாம் ஜலப்பிரளயத்தின் போது, லூசிஃபர் காலத்து ஜலப்பிரளயம், ஆதாமுக்கு முந்தைய காலத்து ஜலப்பிரளயத்தின் போது இரவையும் பகலையும் இல்லாமல் போயிற்று. கோடை காலமும் மாரி காலமும் இல்லாமல் போயிற்று. ஒன்று அது இல்லாமலே இருந்திருக்கலாம், அல்லது இருந்ததை ஆண்டவர் இல்லாமல் போக செய்திருக்கலாம். அதை குறித்து தெளிவு வேதத்தில் இல்லை. ரெண்டிலே ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2வது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், இனி இரவும் பகலும் இருக்கும், பூமி உள்ள அளவும் இருக்கும்,
புதிய வானம் புதிய பூமியில் கூட இரவும் பகலும் உண்டு. அந்த புதிய எருசலேமுக்குள்ள மட்டும்தான் இரவும் பகலும் கிடையாது. அதனால இனி பூமி உள்ளளவும் இரவும் பகலும் உண்டுன்னு சொன்னார். அதில் இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். முதல் நாளிலே வெளிச்சத்தை அவர் படைக்கிறார். 4வது நாள்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைக்கிறார். இப்போ இதே காரியத்தை நாம் புதிய எருசலேமிலே பார்க்கிறோம். புதிய எருசலேமிலே சூரியன் சந்திரன் தேவையில்லை. தேவனுடைய மகிமையே வெளிச்சமாக இருக்கும். ஆனால் புதிய பூமியில சூரியனும் சந்திரனும் இருக்கும். புதிய பூமியிலே சூரியன் சந்திரனின் வெளிச்சம் உண்டு. புதிய எருசலேமிலே சூரியன் சந்திரன் இருக்காது. அதனுடைய வெளிச்சம் வராது. தேவ மகிமையே வெளிச்சமாக இருக்கும். ஆட்டுக்குட்டியானவரே விளக்காக இருப்பார். அந்த மகிமை தான் வெளிச்சமாக வந்தது. அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் இரவு பகல் சாயங்காலம் விடிய காலம் வந்தது. 4வது நாள் தான் சூரியனை சந்திரனை படைக்கிறார். முதல் நாளில் சூரியன் சந்திரனை படைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் 4வது நாள் தான் படைக்கிறார். ஏன் படைக்கிறாரு? அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று அடையாளங்களுக்காக, நேரத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய அடையாளங்களுக்காக. இன்னும் சொல்ல போனால் முதல் கடிகாரமே, முதல் கேலண்டரே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் தான். அந்த காலத்தில் கேலண்டர் கிடையாது. எந்த வருஷம் எந்த மாதம் எந்த தேதின்னு பார்க்க முடியாது. அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது. என்ன நேரம்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பகலை கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியனையும், இரவை கண்டுபிடிக்கிறதுக்கு சந்திரனையும், நேரங்களை குறிப்பதற்கு நட்சத்திரங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். கடிகாரமாக, கேலண்டராக தான் சூரியன் சந்திரனை அவர் சிருஷ்டித்தார். ஆகவே ஆண்டவர் நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், காலத்துக்கும் நேரத்துக்கும். இது இந்த ஜாதகம் போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள், அந்த மாதிரி காரியம் இல்லை. இது நாம் எல்லாவற்றையும் அதனது நேரத்தில் செய்யணும், நேரத்தை சரியாக நிர்வகிக்கணும் என்கிற அடிப்படையில் ஆண்டவர் செய்தார். அவர் எல்லாவற்றையும் காலத்தின் அடிப்படையில் செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா 6 நாட்களும் சிருஷ்டிக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனால் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தான் செய்த ஒன்றை அவர் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறார். அதை ரிவ்யூ பண்ணி அது நல்லது என்று கண்டார். அவர் எதையும் நேர்த்தியாய் தான் செய்கிறார். 6 நாட்கள் அவர் படைத்ததையும் நல்லது, மனிதனை கூட அவர் படைத்துவிட்டு மிகவும் நன்றாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவன் பாவம் செய்த போது தான் அவர் துக்கப்பட்டார், அது வேற விஷயம். ஆனால் மனிதனை படைத்துவிட்டு மிகவும் நல்லது என்று கண்டார். வசனங்களை வாசிக்க நேரமில்லை. ஆகையினால மனிதனும் நேர்த்தியாக படைக்கப்பட்டவன் தான். இந்த உலகமே நேர்த்தியாக படைக்கப்பட்டது தான். பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு விட்டது. பாவத்தினாலே சாபம் இந்த பூமிக்குள்ளே ஊடுருவி விட்டது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாலும் அது நேர்த்தியாகத்தான் இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் நடந்தே ஆக வேண்டும் என்கிற காரியங்கள் நடந்தே ஆகும். அதில் எந்த தாமதமும் ஏற்படாது. அது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். 2வது காரியம், ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார். ஆண்டவர் செய்தால் அதை மனுஷன் செஞ்சால் சொதப்பிடுவான். ஒரு டேமில் இருக்கிற தண்ணி வெயிலால் நீராவி ஆகி போயிடக்கூடாதுன்றதுக்காக தக்கையை போட்டு மூடுகிற ஒரு தொழில்நுட்பம் அது அமெரிக்காவில் பயன்படுத்துகிறாங்க. அவங்க லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் பந்துகளை போடுவாங்க, கொண்டு வந்து நீர்த்தேக்கத்தில் போடுவாங்க. அது நீர்த்தேக்கம் முழுவதும் மிதக்கும், மூடிவிட்டால் தெர்மோகோல் என்று சொல்லக்கூடிய டக்கை அதை போடுவது ஒரு தொழில்நுட்பம் தான். சில வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு மந்திரி, அது ஒன்றும் வேடிக்கையான விஷயம் இல்லை, ஒரு தொழில்நுட்பம் தான், ஒரு விஞ்ஞானம் தான். சில நாடுகளில் அது வெற்றி பெற்றிருக்கு.
ஆனால் ஒரு மந்திரி வந்து என்ன பண்ணார், அவர் வந்து அதை வந்து ஒரு பெரிய மீடியாவுக்கு தெரிவித்து மீடியாவை வர வச்சு அதிகாரிகள் முன்னிலையில் அவர் வந்து அதை ஆரம்பித்தார். தக்கையை கொண்டாந்து போட்டார். அது சொதப்பிடுச்சு. சொதப்பி அது பெரிய தமாஷா மாறிடுச்சு, சொதப்பல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மனுஷன் செய்கிற சில விஷயங்கள் சொதப்பிடுது, அது நல்லா இல்லாமல் போயிடுது. ஒரு தோசை, நானும் இந்த தோசை சுடுறதை பார்த்துருக்கேன். 99% தோசை சொதப்பிடுது. ஒன்று அது வந்து கருகிடும். நல்ல ஹோட்டல்களில் கூட கொஞ்சமாவது கருகிடுது தோசை. அதுவும் ஊத்தப்பம் போட்டால் அது ரொம்ப நேரம் கல்லில் வேகணும். அது எப்படி ஒரு சிறு பகுதி கருகிடும். அது அவங்க சொல்லுவாங்க, சார் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா ரொம்ப நேரம் வேகணும். ஒரு சின்ன பகுதி கருகிடும், திருப்பி வேற எடுத்துகிட்டு வா. ஒருத்தர் திரும்ப திரும்ப 3 தடவை அனுப்புகிறார், 3 தடவை அது கருகி தான் வருது. திருப்பி போட்டுட்டு வா. பெரிய சண்டையே ஒரு முறை ஹோட்டலில் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஹோட்டல். மனுஷன் எதை செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துடும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும், அனுபவசாலியாக இருந்தாலும், ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாய் செய்கிறார். அதில் எதுவும் ஒரு கருகல் இருக்கு, அது கருகி போகாது, அது பீந்து போகாது, அது நேர்த்தியாக இருக்கும், அது அழகாக இருக்கும், அது அருமையாக இருக்கும், அது சிறப்பாக இருக்கும். அதனால் ஆண்டவர் இந்த மார்ச்சில் சகோதரனை சகோதரியே உனக்கு ஒரு நேர்த்தியான காரியத்தை அவர் செய்ய போகிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மார்ச் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிப்ரவரி முழுவதும் காத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த மார்ச்சில் என்ன நடக்கணும்னு இருக்கிறதோ அது இந்த மார்ச் மாதத்துக்கு தாண்டி போகாதபடி, மார்ச் மாதத்தை கடந்து அது தாமதமாகாதபடி இந்த மார்ச்சில் தானே அதை நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. அது எதுவாக இருந்தாலும், வேலை வாய்ப்போ, திருமணமோ, ஊழியமோ, தொழிலோ, ஆவிக்குரிய காரியங்களோ, எதுவாக இருந்தாலும், பொருளாதாரமோ, அதை இந்த மாதத்திலே தானே நீர் செய்கிறதற்காக நன்றி. நேர்த்தியாய் செய்கிறதற்காக நன்றி. எந்த குறையும் இல்லாமல், எந்த சொதப்பலும் இல்லாமல், அதை அழகாய், அருமையாய், சிறப்பாய் நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.